இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்தில் நாம் இன்று பலவிதமான போராட்டங்களையும் மன அழுத்தங்களையும் நிச்சயமற்ற சூழல்களையும் சந்திக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நாளை என்ன நடக்கும் என்ற பயம் நம்மை ஆட்கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே மிக தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு தரும் இந்த சமாதானம் என்பது உலகத்தார் தருகின்ற சமாதானம் அல்ல. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாவிட்டாலும் நம் உள்ளத்தில் ஒரு தெய்வீக அமைதியை அவர் தருகிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு எப்படி அனுப்பினாரோ அதே போல அவரே உங்களையும் இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியாக, ஒரு வெளிச்சமாக அனுப்பியிருக்கிறார். பிரச்சனைகளை விட உங்கள் தேவன் பெரியவர். உங்களை அனுப்பியவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பிரச்சனைகளின் நடுவிலும் அவர் உங்களை வழி நடத்துவார். ஆகையால் எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்படாதிருங்கள். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளையின் உள்ளத்திலும் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை அருளும். அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் போராட்டத்திலும் நீர் அவர்களுக்கு புகலிடமாக இரும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நீர் சொன்னது போல இவர்களுடைய கவலைகள் நீங்கி உமது சமாதானமும் உமது கிருபையும் இவர்களை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய அன்பில் இவர்கள் பலப்பட்டு நீர் தருகிற சமாதானத்துடன் இந்த நாளை தொடர எங்களுக்கு உதவி செய்யும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்கிற பிள்ளைகளையும் உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. தேவைகள் அநேகமாக இருக்குது. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் உமது கருத்துல பேரு பேராய் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை பலப்படுத்துவீராக. முற்றிலுமாய் உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆளுகை செய்து ஆசீர்வதியும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.